ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் பிளைன் கேக் வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதை பண்ணுறதுக்கு மிஷின், ஓவன், பீட்டர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப எளிமையான முறையில் தான் செய்ய போகிறோம். குக்கர் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இதை வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதை வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஜலிச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடாவை கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஈனோ பேக்கெட் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சும் நல்லா ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பபுள் ஃபார்ம் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஜலிச்சு முடிச்சாச்சு, இது வந்து இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு பவுலில் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் கேக்குக்கு நம்ம முட்டை யூஸ் பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முட்டை வந்து உடச்சி ஊற்றியாச்சு, நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அதாவது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தோடைய மெஷர்மெண்ட்டுமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, டவுட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சக்கரை ஃபுல்லாக சேர்த்தாச்சு, நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை பட்டரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதை யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவு சேர்த்ததுக்கப்புறமா மைல்டாக தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கேக் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மைல்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் ஜென்டிலாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லா மாவுமே சேர்த்தாச்சு, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். எல்லா பொருளுமே நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால் சேர்த்தாச்சு, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துக்கும் போது தான் முட்டையோட ஸ்மெல் வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரியலாக அந்த ஸ்பாஞ்ச் கேக்கோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். அதுக்காக தான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கேக் ட்ரேயில் மாற்றிடலாம். இன்கேஸ் உங்ககிட்ட கேக் ட்ரே வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் பூரி பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணி வந்து பேக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எந்த பாக்ஸ் இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். நான் ஃபர்ஸ்ட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ மைதா மாவு போட்டுட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு ட்ரே தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் ரவுண்டாக இருக்கக்கூடிய பூரி பாக்ஸ் கூட இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேவை இந்த மாதிரி கீழே 2 டைம் தட்டிக்கோங்க. அப்போ தான் ஏதாவது பபிள் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகும். இப்போ பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் வந்து நான் எடுத்திருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா மணல், உப்பு அந்த மாதிரி எதுவுமே போடலை. ஒரு சின்ன ஒயர் ஸ்டாண்ட் வச்சு மேலே பிளேட் மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளேட் வந்து கமுத்தி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உப்பு போட்டு பேக் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மூடியை திருப்பி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கேக்லாம் பேக் பண்ணும்போது பாத்திரமும் சூடாக இருந்துச்சுன்னா தான் சீக்கிரமாக பேக் ஆகும். கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேவை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது மூடியில் பார்த்தீங்கன்னா வாஷர் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு மேலே வெயிட் போடாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு 30 நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 30 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கம்பியோ இல்லை குச்சியோ நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் போல் வந்து திரும்ப பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாம்.
இந்த மாதிரி க்ளவுஸோ அதுவும் இல்லைனா இடுக்கி யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக ரொம்ப ஹீட்டாக இருக்கும். உஷாராக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கூல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்தி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா சைடில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். கேக் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்ட்டாக வந்திருக்கு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பேக்கரியில் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணுறேன். கேக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையுமே பீஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.